திருப்பாவை 23ஆம் பாடல். மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூரினி மேர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தே இருந்து எம் வந்த காரியமாராய்ந்து அருளெலொரெம்பாவாய். சீரிய சிங்காசனத்து இருந்து எம் வந்த காரியமாராய்ந்து அருளெலொரெம்பாவாய். காயாம்பூ போன்ற கரிய நிறமுடையவனே, மழைக்காலத்தில் மலைக்குகைகளில் தன் பெட்டையும் தானும் ஒன்று எண்ணும்படி படுத்து கிடந்ததைப் போல் கிடந்து உறங்கும் சிறந்த சிங்கம் உணர்ந்து எழுந்து தீப்போல் சினந்து பார்த்து பிடரி மயிர் சிலிர்த்து 4 பக்கங்களிலும் பெயர்ந்து உடலை உதறி சோம்பலை முறித்து கர்ச்சித்து வெளிப்பட்டு வரும். அதுபோல் நீ நின் திருக்கோயில் நின்று புறப்பட்டு இங்கு வந்து அழகிய வேலைப்பாட்டை உடைய சிறந்த அறையினையில் அமர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை இன்னதென கேட்டு அருள் செய்ய வேண்டும். திருப்பள்ளி எழுச்சி 3ஆம் பாடல். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளியுதய தொறுபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அழகிய குயில்கள் கூவிவிட்டன, கோழிகள் கூவியது, மற்ற பறவை இனங்களும் ஒலி எழுப்புகின்றன. சங்கின் முழக்கங்கள் கேட்கின்றது, நட்சத்திரங்கள் மறைந்தன, காலை பொழுது தோன்றுகிறது. என் கடவுளே, பிறவிப் பிணியை அறுக்கும் உன் திருவடியை காட்டி அருள்க. திருப்பெருந்துறையில் உறையும் சிவனே, யாராலும் அறிய முடியாதவனே, கருணையால் அடியவர்களுக்கு அருள வந்தவனே, எனது தலைவனே, பள்ளி எழுந்தருள்க. திருச்சிற்றம்பலம்.